வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மலையகத்தில் காணி பிரித்துக் கொடுப்பது என்பது வெறும் அரசியல் நாடகம். ஜீவன் தொண்டமான். தற்போது நிலைமை மாறிவிட்டது. விரக்தியில் உள்ள இளைஞர்கள் தொடர்பில் நாமல் வெளியிட்ட அறிவித்தல். கோட்டபாய தலைமையிலான அரசாங்கத்தை மக்கள் விரட்டும் காலம் நெருங்கிவிட்டது. டெல்வின் சில்வா எச்சரிக்கை. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுமா? அரசு தரப்பிலிருந்து வெளியான தகவல். பிரிட்டன் விமானங்களுக்கு ஜனவரி 3 முதல் தடை. இலங்கையில் ஒமிக்ரான் பரவல். சுகாதார அமைச்சின் புதிய தகவல். அதிசயமான கதைகளை கூறும் கோட்டபாய. கனேடிய தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சி தகவலை வெளியிட்ட அரசாங்கம். இனி விரிவான செய்திகள். அமைச்சரவை தோல்வியடைந்துள்ளதால் முழு நாடும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டை நிர்வகிக்க முடியாவிடின் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது சிறந்ததாகும் என ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். தமக்கு தேவையான அரசாங்கத்தை தோற்றுவிக்க மக்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள விரக்தி நிலை நாளுக்கு நாள் அதிகரித்த நிலையில் செல்கிறது. தவறுகள் திருத்திக் கொள்ளப்படுவது அவசியமாகும். விவசாயத்துறை தொடர்பில் மாற்றுத் திட்டங்களை செயற்படுத்துவது அவசியமானதாகும். உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என பொருளாதார நிபுணர்களின் எதிர்வு கூறல் குறித்து விவசாயத்துறை அமைச்சு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இளைஞர்கள் சுவர்களில் ஓவியங்களை வரையும் போது நாட்டுக்குள் கொரோனா என்ற தொற்று நோய் இருக்கவில்லை என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது நிலைமை மாறியுள்ளது. வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது கூட முகக்கவசத்தை அணிந்து செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. தடுப்பூசிகளை வழங்கியதன் காரணமாகவே இப்படியேனும் வெளியே செல்ல முடிந்துள்ளது. இலங்கையில் மாத்திரமல்ல, தற்போது சர்வதேச ரீதியிலும் இளைஞர்கள் ஏமாற்றத்துடனேயே இருக்கின்றனர். கொரோனா காரணமாக அவர்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. கடந்த 2 ஆண்டுகள் அரசாங்கத்திற்கு மிகவும் சவால் நிறைந்த ஆண்டுகளாக இருந்தன. அடுத்த ஆண்டு சவால்களை வென்று நாட்டை அபிவிருத்தி நோக்கி இட்டுச் செல்ல எதிர்பார்த்துள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் மாறுபாடு தற்போது இலங்கையில் பரவி வருவதை இலங்கையின் சுகாதார அமைச்சு ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த மாறுபாடு இலங்கையில் பரவி வருவதாக அண்மைய ஆய்வக பரிசோதனை முடிவுகள் காட்டுவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் ரஞ்சித் பதுவான்துடாவ தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் அவர் இதனை இன்று தெரிவித்தார். இலங்கையில் புதிய வகையிலான பரவலுடன் பூஸ்டரின் முக்கியத்துவம் உணரப்படுகிறது. இதேவேளை ஸ்ரீ ஜெயவர்தனபுர ஆய்வகத்தில் புதிதாக 41 ஒமிக்ரான் நோயாளிகள் கண்டறியப்பட்டதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு மருத்துவத்துறையின் பணிப்பாளர் சந்திம ஜீவந்தர இன்று தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நாட்டில் ஒமிக்ரான் மாறுபாட்டுடன் கண்டறியப்பட்டவர்களின் எண்ணிக்கை தற்போது 48 உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கனேடிய தொழிலாளர்களுக்கு ஊரடங்கு கால ஊக்கத்தொகைக்கான மனுக்கள் பெறும் திகதி மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலதிக மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களை தகுதி பட்டியலில் சேர்த்துக் கொள்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த நவம்பர் மாதம் கனேடிய அரசாங்கத்தால் தொழிலாளர்களுக்கான ஊரடங்கு கால ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டு மனு அளிக்க வேண்டிய நாள் டிசம்பர் 22 வரையில் நீடிக்கப்பட்டது. இதில் தகுதியான தொழிலாளர்கள் 2022 ஆண்டு மே மாதம் 7 வரையில் ஒவ்வொரு வாரமும் $300 ஊக்கத்தொகையாக பெறுவார்கள். இந்நிலையில் தற்போது இந்த திட்டத்தில் மேலதிக மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்கள் தகுதி பட்டியலில் சேர்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் மனு அளிக்க வேண்டிய இறுதி நாள் 2022 பிப்ரவரி 12 என்று குறிப்பிட்டுள்ளனர். அதேவேளை வரிகள் போக வாரம் $270 ஊக்கத்தொகையை பெற தொழிலாளர்கள் தங்கள் வருமானத்தில் 50% அல்லது அதுக்கு மேற்பட்ட இழப்பை எதிர்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அரசாங்கத்தின் இந்த நிபந்தனையினால் எந்த மாகாணத்திலும் அல்லது பிரதேசத்திலும் தொழிலாளர்களால் விண்ணப்பிக்க முடியாமல் போனது. இந்நிலையில் தற்போது நிபந்தனைகளை தளர்த்தியுள்ள அரசாங்கம் பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, ஆன்டாரியோ, கியூபெக், நோவா ஸ்காடியா உட்பட பல பகுதிகளை இணைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்தையும் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்றும் வெகு விரைவில் கோட்டபாய தலைமையிலான அரசாங்கத்தை விரட்டியடிப்பார்கள் என்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் அரசியல் நிலவரம் தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், தற்போது இலங்கையில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் நிலையில், எரிபொருள் தட்டுப்பாடும் ஏற்படும் நிலையில் அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள் என எதுவுமே இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது.
நாட்டில் சகல பொருட்களையும் பெற்றுக்கொள்ள மக்கள் வரிசையில் நிற்க வேண்டும் என்ற நிலைமை உருவாக்கும் வேளையில் மக்கள் மேலும் 3 ஆண்டுகள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். மக்களுக்கு அரசாங்கத்தை மாற்றும் அதிகாரம் உள்ளது. இந்நிலையில் வெகு விரைவில் அரசாங்கத்தை விரட்டியடிப்பார்கள். ஆனால் இது கலவரமாக அமையாது. ஜனநாயக ரீதியில் மாற்றத்தை உருவாக்க முடியும். குறிப்பிட்ட சிலர் வீதியில் இறங்கினால் அரசாங்கத்தினால் அடக்குமுறையை கையாள முடியும். ஆனால் மக்கள் அலை வீதிக்கு இறங்கினால் அவர்களால் அடக்குமுறையை கையாள முடியாது. இவ்வாறான நெருக்கடிகளில் மக்கள் பொறுத்து கொண்டு இருக்க போவதில்லை. ஜனநாயக ரீதியில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நாமும் கூறுகின்றோம். மக்கள் ஒன்றாக வீதிக்கு இறங்கி ஆட்சி மாற்றத்தை கேட்பது ஜனநாயக செயல்முறையாகும். அதற்கான உரிமை மக்களுக்கு உண்டு. இதனை கிளர்ச்சி என அடையாளப்படுத்த வேண்டியதில்லை. ஆட்சியை எமக்கு தாருங்கள் என நாம் கேட்கவில்லை. தலைமை ஏற்ற சகலரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் என்பதே எமது அழைப்பாகும். சகல தரப்பும் ஒன்றிணைந்தால் மட்டுமே நாட்டை கட்டி எழுப்ப முடியும். இந்த வேலை திட்டத்தில் இன மொழி பாகுபாடின்றி சகலரையும் இணைத்துக் கொண்டால் மட்டுமே மீள முடியும். அதற்கு சகல மக்களும் தயாராக உள்ளனர். தலைமைத்துவமும் சரியான வேலை திட்டமுமே தேவைப்படுகிறது. அதனை வழங்க நாம் தயாராக உள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மலையகத்தில் காணி பிரித்துக் கொடுப்பது என்பது வெறும் அரசியல் நாடகம் என தோட்ட வீடமைப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நோர்வுட் பிரதேச சபைக்குட்பட்ட 33 கிராம சேவகர் பிரிவுகளில் வாழுகின்ற மக்களுக்கு அரசு சேவையினை இலகுபடுத்துவதற்காக நோர்வுட் பிரதேசத்தில் அம்பகமுவ கோரலை பிரதேச செயலக உபகாரியாலயம் ஒன்று நோர்வுட் நிவ்வேலி பகுதியில் இன்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பிரத்யேகமாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கடந்த 10 வருட காலமாக வேறு அரசாங்கங்கள் தான் ஆட்சியில் இருந்தது. காணிகளை சுலபமாக பிரித்துக் கொடுக்க முடியும் என்றால் ஏன் காணிகளை பிரித்துக் கொடுக்கவில்லை? இது மக்களுக்கு ஆசை காட்டி மோசம் செய்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நாட்கோழி நிலையிலிருந்து மாறி திறந்த முறைமைக்கு வர வேண்டும். இந்த வருடம் மாத்திரமின்றி கடந்த 2 வருடங்களாக கோவிட் தொற்று பரவல் காரணமாக நாடு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதனால் மக்கள் வாழ்வாதார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதிருப்தியாகத்தான் இருக்கிறார்கள். நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே பிறக்கின்ற வருடத்தில் மக்களின் சுமைகளை எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேவேளை சம்பள பிரச்சினைக்கு ஒரே தீர்வு கூட்டு ஒப்பந்தம்தான் என்பதை நான் தெளிவாக கூறியிருக்கின்றேன். ஆனால் நிறைய பேர் அதனை வேண்டாம் என்கிறார்கள். ஆனால் சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், அது மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சிலர் தெரிவிக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டிலேயே இருக்கிறார்கள். இன்று தொழிற்சங்க கூட்டமைப்பு என்று ஒன்று உள்ளது. ஆகவே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது கூட்டு ஒப்பந்தம் வேண்டுமா வேண்டாமா என்றுதான் எனவும் இதன் போது அவர் கருத்து தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான மருதபாண்டி ராமேஸ்வரன், SP ரத்நாயக்க, நோர்வோட் பிரதேச சபை தலைவர் கே ரவி, மஸ்கெலிய பிரதேச சபை தலைவர் செம்பகவள்ளி மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், மாவட்ட பிரதேச செயலாளர்கள் உட்பட கிராம சேவகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கொரோனா மற்றும் ஒமிக்ரான் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக பிரிட்டனில் இருந்து கொல்கத்தா விமான நிலையத்துக்கு வருகின்ற அனைத்து விமானங்களுக்கும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரையில் தடை விதிக்கப்படுவதாக மேற்கு வங்க மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மேற்கு வங்க அரசு சார்பில் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் மேற்கு வங்க மாநிலத்துக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஆபத்தில்லா நாடுகளிலிருந்து வருகின்ற அனைத்து பயணிகளும் கட்டாயமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அனைத்து பயணிகளும் விமானத்தில் ஏறும் முன் காத்திருப்பு நேரத்தை குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பரிசோதனை நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் விமான நிலைய அதிகாரிகள் கேட்டுக் கொள்ளப்படுவார்கள் என மேற்கு வங்க மாநில அரசு தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்துள்ளது. மக்களை ஏமாற்ற தற்போது பல்வேறு நாடகங்களை அரங்கேற்ற முயற்சித்து வருகின்ற நிலையில் அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ஷ அதிசயமான கதையொன்றை கூறியுள்ளார் என முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜாயல தொகுதியின் அமைப்பாளருமான விஜித் விஜயமுனி சொய்சா தெரிவித்துள்ளார். தனித்து சிந்தித்து எதனையும் செய்ய முடியாத அமைச்சர்களை கூட பதவி நீக்க முடியாத ஒரு அரசு தலைவரினால் எப்படி நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என மக்கள் கேள்வி எழுப்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மார்க்கஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்.
தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் தற்போதைய அரசாங்கத்திற்கு 69 லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். இது போதவில்லை என தனது சகோதரனை பிரதமராக்க வேண்டும் என்றனர். மக்கள் அதனையும் செய்தனர். இதனை அடுத்து நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை கேட்டனர். மக்கள் 3/2 பெரும்பான்மையும் வழங்கினார்கள். 3/2 பெரும்பான்மை பலத்துடன் கூடிய நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் மற்றும் நாடாளுமன்றத்தில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி 20வது திருத்தச் சட்டத்தையும் நிறைவேற்றிக் கொண்டனர். நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற 3/2 பெரும்பான்மை பலத்தை வழங்கி அரசு தலைவரின் அதிகாரங்களை அதிகரித்தவர்கள் தற்போது முதலை கண்ணீர் வடிக்கின்றனர். இவர்கள் மக்களை ஏமாற்ற தற்போது பல்வேறு நாடகங்களை அரங்கேற்ற முயற்சி செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் அரசு தலைவர் அதிசயமான கதையொன்றை கூறியுள்ளார். அமைச்சரவை, அமைச்சுக்கள் மற்றும் கூட்டுத்தாபனங்கள் சபைகளுக்கு தான் நியமித்தவர்கள் தன்னுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில்லை என அரசு தலைவர் கூறுகிறார். இதனால் அரசு தலைவரினால் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றே மக்களும் கூற வேண்டியுள்ளது. சேரும் ஃபெயில், சேரின் சகாக்களும் ஃபெயில். அத்துடன் விமல் வீரவன்ச, வாசுதேவ நாணயக்கார, உதய கம்மன்பில ஆகியோரை அரசு தலைவரினால் பதவியிலிருந்து நீக்க முடியவில்லை. அவர்களை பதவி விலக்குமாறு அவர் கூறுகின்றார். அவர்கள் பதவி விலக்க மாட்டோம் என்கின்றார்கள். அமைச்சர்களையும் கூட்டுத்தாபனம் மற்றும் சபைகளின் தலைவர்களையும் நியமிக்கவும் நீக்கவும் முடியாத முதுகெலும்பில்லாத அரசு தலைவர் ஒருவரால் எப்படி நாட்டை கட்டியெழுப்ப முடியும்? இதுவே மக்கள் மத்தியில் இருக்கின்ற கேள்வியாக இருக்கிறது. அரசு தலைவர் கூறுவதை கேட்டு செய்ய முடியாது. அவரால் தனித்து சிந்தித்து எதையும் செய்ய முடியாது என்றும் விஜித் விஜயமுனி சொய்சா தெரிவித்துள்ளார்.